மாடு வளர்க்குற எல்லாருமே பண்ற மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன தெரியுமா? அதாவது வீட்ல வந்து கறவ மாடு இருந்துச்சு அப்புட்ன்னா, அந்த மாட்டுக்கு வந்து அளவுக்கு அதிகமா வந்து தீவனங்கள் வந்து நம்ம மாட்டுக்கு குடுத்தோம் அப்புட்ன்னா, அளவுக்கு அதிகமா வந்து நமக்கு வந்து பால் கறக்கும். அதாவது இப்ப 5 லிட்டர் கறக்குன்னா, நம்ம அளவுக்கு அதிகமா தீனி போட்டோம் அப்புட்ன்னா 6 லிட்டர் கறக்கும் அப்படிங்கிற மாரி தீவனங்கள் வந்து அதிகமா போடுறாங்க. அப்படி போட்டா வந்து மாடு வந்து அதிகமா பால் கறக்குமான்னு கேட்டா, அது மாரிலாம் கண்டிப்பா கறக்காதுனால, அதாவது நீங்க வந்து குடுக்குற தீவன முறைகள வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி, 2 மணி நேரத்துக்கு ஒரு நீங்க அப்படி பிரிச்சு குடுக்குறப்ப என்ன ஆகும்னா, அந்த மாடு வந்து அசை போட்டு அந்த மாட்டுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து அந்த மாடு வந்து இதாயிருச்சு அப்படிங்கிறப்ப, அந்த மாடு வந்து கறக்கும். ஆனா, ஒரே தாட்டி வந்து நீங்க வந்து 1 மணி நேரத்திலேயே வந்து எல்லா தீவனங்களையும் நீங்க அந்த மாட்டுக்கு குடுத்தீங்கன்னா, அந்த மாடு வந்து கண்டிப்பா வந்து பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து அதிகமா வந்து கறக்காது. அதாவது மாடு வந்து சாப்பிடுறதுக்கு வந்து சாணி தான் வந்து அதிகமா போடுமே தவிர, பால் உற்பத்தியில அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்கிரீஸ் ஆகவே ஆகாதனால, மாட்டுக்கு குடுக்குற அந்த தீவன முறைகள வந்து நீங்க வந்து பிரிச்சு, அந்த ஒரு இடைவேளை விட்டு நீங்க வந்து மாட்டுக்கு குடுத்தா மட்டுமே தான், உங்களால அந்த பால் உற்பத்திய வந்து அதிகரிக்க முடியும்.